ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த புரட்டாசி மாதத்தில் 75 வருஷம் பழமையான கோதண்டசாமி கோயிலுக்கு போனதில் எங்களுக்கு ரொம்ப மன திருப்தி. ஆனால் நீங்கள் இப்போ எதிர்க்க பார்த்துட்ருக்கிறது ஒரு விஷ்ணு சிலை. அந்த கோயிலை தான் இதை வந்து லொக்கேட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சிலையோட உயரம் வந்து 108 அடி, 38,000 கிலோ வெயிட்டு, 420 டன். இது வந்து ஒரே கல்லில் வந்து செதுக்கியிருக்காங்க, சிங்கிள் ஸ்டோனு. அதுவும் இல்லாமல் இது வந்தது வந்து திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் சேத்துப்பட்டின்ற வில்லேஜ்லேருந்து வந்திருக்கு. இது வந்து வரும்போது 2014லேருந்து 18 வரைக்கும் வந்து அங்கேயே நல்லா செதுக்கி 18லேருந்து 19, அதாவது ஒரு வருஷம் 6 மாதமாக வந்து பாருங்கள் வண்டியில் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டுருக்குறாங்க. இது வந்து 240 டயர் இருக்கிற வண்டியில் தான் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. இது வரும்போதே வந்து நிறைய வந்து வீடெல்லாம் கூட இடிஞ்சுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது அதோட ஆர்கிடெக்ட், அந்த கோயிலோட ஆர்கிடெக்ட். அந்த சிலையெல்லாம் வச்ச பிறகு ஃபைனலாக வந்து இப்படி வரும்ன்றதை வந்து காமிச்சிருக்காங்க. இது கொஞ்சம் வந்து டார்க்காக இருந்ததால் உங்களுக்கு வந்து அவ்வளோ பளிச்சுன்னு தெரியல. பட் சூப்பராக இருந்தது அந்த ஆர்கிடெக்ட். ஃபைனல் ஆன பிறகு அது எவ்வளோ வருஷம் ஆகும் நமக்கு தெரியாது. இந்த கோயிலோட கும்பாபிஷேகம் கடைசியாக 1925 கிட்ட தான், கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி தான் நடந்திருக்கு. ஸோ ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. பட் நாங்கள் வந்து கும்பாபிஷேகத்துக்கு போகலை. ஸோ பாருங்கள், நம்ம கீழேருந்து பார்த்தோம்ல, அங்கேருந்து பார்த்தா எந்த சார்ஜும் கிடையாது. ஆனால் வந்து நீங்கள் பாத தரிசனம் பார்க்கணும் அப்படின்னா மேலே ஏறி போய் கிட்ட பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு ஆளுக்கு வந்து 100 ரூபா வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஸ்டார்டிங்கிறதால கம்மியாக இருக்குது. மேபி போக போக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நாங்கள் இருக்கிறது எச்ஐலேருந்து 20 நிமிஷம். அதே எச்ஐலேருந்து ஒரு 10 நிமிஷத்துலேயே நம்மளோட பெரிய சிவா டெம்பிள் கூட வரும். ஸோ ரெண்டுமே விஷ்ணுவும் சிவாவும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துலேயே இருக்கிறாரு. பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் எங்களுக்கு கிடச்சதுல ரொம்ப சந்தோஷம். பாருங்கள், இப்போ வந்து இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் தான் போட்டிருக்காங்க. பாருங்கள், இதுதான் பாத தரிசனம். கிட்ட போய் ஆனால் அந்த பாதத்தெல்லாம் தொடலாம் விட மாட்டேங்கிறாங்க. ஏன்னா வந்து அப்படியே ரஷ் வந்துகிட்டே இருக்கிறதால அப்படியே நம்ம போயிட்டே இருக்கணும், அவ்வளோதான். கிட்ட போய் டச் பண்ணக்கூடாது. ரொம்ப சூப்பராக இருக்குது. கிட்ட போய் ரொம்ப ஃபேஸ் வந்து நம்ம கீழேருந்து பார்க்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் எனிவே நம்ம கிட்ட போகும்போது நமக்கு ஒரு மாதிரி நல்ல வைப்பு கிடைக்குது. கண்டிப்பாக நீங்கள் பெங்களூருக்கு வரீங்கனாக்கா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு ஒரு வாட்டி போய் விசிட் பண்ணுங்கள். ரொம்பவே வந்து ஒரு நல்ல உங்களுக்கு வைப்பு கிடைக்கும். அவ்வளோதான். அப்புறம் கோயிலேருந்து அப்படியே ரிட்டன் வந்து அது மேலே ஏறி அப்படியே இறங்கிட வேண்டியது. ஒரு 5 நிமிஷம் தான் அங்கே நிற்க முடியும், ரொம்ப நேரம் நிற்க முடியாது. அதுக்கப்புறம் இந்த சைடும் வந்து செக்கிங்க்கு இருக்கிறாங்க ஆள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோயிலோட டீட்டெயிலு. நீங்கள் கண்டிப்பாக இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுன்னா நீங்கள் கூகுளில் கூட சர்ச் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஹாப்பி புரட்டாசி. பாய்.